என்றோ இவ்வுலகின் மாந்தருக்கே உருவாய் அருள்வாய் உளதாய் இளராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. ஓம் கந்தா போற்றி, ஓம் கடம்பா போற்றி, ஓம் கதிர் வேலவா போற்றி, ஓம் செந்தில்வாடி வேலவனே போற்றி போற்றி. அருள்மிகு பழனி தண்டாயுதபாணிக்கு கொடுமுடி காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வருவதற்காக பழனி தென்சரகம் மானோர் அருள்மிகு கந்தர் வடிவேலன் தீர்த்த காவிரி குழுவினரும் மானோர் ஊர் பொதுமக்களும் மானோரின் வீட்டிலிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு பட்டத்தரசி அம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு அபிஷேகம் பூஜைகளை முடித்து தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து கொடுமுடி காவிரி ஆற்றிற்கு தீர்த்த காவிரி எடுத்து வருவதற்காக கிளம்பக்கூடிய நிகழ்ச்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பழனி ஆண்டவருக்கு பல ஊரிலிருந்து வரக்கூடிய பக்தர்களால் பலவிதமான காவடிகளை எடுத்து வந்தாலும் இந்த மானோர் அருள்மிகு கந்தர் வடிவேலன் தீர்த்த காவடி குழுவினரால் எடுத்து வரக்கூடிய இந்த தீர்த்த காவடியானது மற்ற காவடி குழுக்களை காட்டிலும் மிகவும் சிறப்பாக நம் தமிழர்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்துக்காட்டும் விதமாக அமைந்திருக்கிறது என்பதை மிகைப்படுத்த முடியாது. உருவாய் அருள்வாய் உளதாய் இளராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. கொடுமுடி காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வருவதற்கு தீர்த்த காவடி எடுக்கும் பக்தர்களை வழியனுப்பும் விதமாக ஊர் பொதுமக்கள் அனைவரும் பக்தி உணர்வோடும் கலை நயத்தோடும் ஆடல் பாடலோடு மிக சிறப்பானதொரு வழியனுப்பு நிகழ்ச்சியை கரகாட்டம், மயிலாட்டம், கோமாளி ஆட்டம் இப்படி பல கலைநயமிக்க ஆன்மீகம் கலந்த ஒரு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நம் கண்ணுக்கு விருந்தா கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு சிறப்பானது ஒரு ஆன்மீக பயணம் என்பது நம் கண்ணிற்கும் நம் மனதிற்கும் ஒரு இதமான சூழலை ஏற்படுத்தி தருகிறது என்பதை காட்டிலும் நமக்கும் நம் இளைய சமுதாயத்திற்கும் ஆன்மீகத்தின் மீதும் பக்தி மாற்றத்தின் மீதும் ஒரு அளப்பரியாத ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம்.
பழனி மானூரிலிருந்து கிளம்பிய தீர்த்த காவடி குழுவானது பல ஊர்களில் உள்ள கோயிலுக்கு சென்று தங்களுடைய ஆன்மீக பயணத்தை முடித்துவிட்டு இறுதியாக பழனி ஆண்டவருக்கு தீர்த்தம் எடுத்து செல்வதற்காக கொடுமுடி காவிரி ஆற்றுக்கு வந்திருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்த காவிரி ஆற்றில் காவடி மற்றும் கலசங்களை வைத்து பூஜை செய்வதற்காக முத்தரிக்கிறதற்காக அந்த இடத்தை வந்து சுத்தம் செய்கிறாங்க. தாங்கள் கொண்டு வந்த மயில் காவடியை வந்து சுத்தம் செய்து மயில் தோகை, மலர்கள் மற்றும் பிரசாத கலசங்களால் அலங்காரம் செய்ய இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஊர்லேருந்து இந்த தீர்த்தம் எடுத்து செல்வதற்காக கொண்டு வந்தாங்க இல்லைன்னா அந்த கலசத்தை வந்து பாவுக்குறாங்க. ஏன்னா அந்த கலசத்தை கொண்டு வரும்போது அவங்க வந்து வெறும் கலசத்தை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அந்த கலசத்துக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி, எலுமிச்சம்பழம், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, காணிக்கை இவைகளை வச்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து கலசங்களையும் அவுத்துட்டு அதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் வந்து ஒரு துணியில் போட்டு கொட்டி வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அரிசி, எலுமிச்சம்பழம், காணிக்கை, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இவைகளை கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் இங்கே வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு ஆற்றுக்குள்ளே போயிட்டு அந்த பக்தர்கள் வந்து குளிச்சுட்டு அந்த கலசத்தில் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த சேகரித்த இந்த பொருட்களை எல்லாம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோமாளி வேஷம் போட்டு ஆடிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த கோமாளிகளுக்கு வந்து தங்களுடைய காணிக்கையாக இதை வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து பாரம்பரியமாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து கலசங்களிலும் இதுபோல் அரிசி, எலுமிச்சம்பழம், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, காணிக்கைகள் வச்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ கொண்டு வருவாங்க. அதை வந்து இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கலசத்தை எடுத்து கொண்டு போய் காவிரி ஆற்றுல அவங்க வந்து குளிச்சுட்டு முறைப்படி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு காவடி குழுவானது இவ்வளோ ஒரு நேர்த்தியாக, ஒரு பாரம்பரியமாக எப்படி ஒரு தீர்த்தமானது எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு முறையாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துணிகளை கொட்டி வச்சுருக்கிற அரிசி, எலுமிச்சம்பழம், வாழைப்பழம், காணிக்கை, வெத்தலைப்பாக்கு இவைகளை வந்து தனியாக சேகரித்து பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை தங்களுடைய காணிக்கையாக பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கோமாளிகளுக்கு வந்து இவங்க வந்து கொடுத்துட்றாங்க.
இந்த கொடுமுடியிலிருந்து எடுத்து செல்லக்கூடிய இந்த தீர்த்த காவடியானது அதாவது பழனி மலையின் மீது நவபாசன சிலையாக வீட்டிலிருந்து நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அந்த முருகப்பெருமானுக்கு அந்த நவபாசன சிலைக்கு வந்து இந்த தீர்த்தத்தை வந்து மேலே ஊற்றுவாங்க அதனுடைய உக்கரத்தை தணிப்பதற்காக. அது எப்போன்னா அது இந்த பங்குனி சித்திரை வைகாசி இந்த வெயில் காலங்களில் கோடை காலங்களில் அதனுடைய வெப்பம் அதனுடைய உக்கரத்தை தணிப்பதற்காக குறிப்பிட்ட சில ஊர்களிலிருந்து எடுத்து வரக்கூடிய இந்த தீர்த்தக்காவடியோட தீர்த்தங்கள் மட்டுமே அந்த பழனிமலையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய நவபாசன சிலைக்கு ஊற்றுறாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. அது வந்து அதில் வந்து சில ஊர்களுக்கு மட்டுமே இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதில் இந்த மானூர் ஊர் பொதுமக்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காவடி வந்து அவங்க வந்து அலங்கரிச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தம் எடுத்து வருவதற்கு கொண்டு வந்த கலசத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் இங்கே வந்து சேகரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்கள் கொண்டு வந்த கலசத்தை வந்து அந்த தீர்த்த காவடி எடுத்து செல்வதற்காக வந்த பக்தர்கள் அனைவரும் கலசத்தை எடுத்துக்கிட்டு காவிரி ஆற்றுக்குள்ளே போயிருக்காங்க. குளிச்சுட்டு முறைப்படி அது வந்து முருகன் மேலே வந்து பக்தி உருக அது வந்து பாட்டுகளை பாடி அந்த தீர்த்தத்தை வந்து எடுத்து வர்றதுக்கு உள்ள காவிரி ஆற்றுக்குள்ளே இறங்கி தங்களுடைய முறைப்படி முருகன் மேலே மனமுருகி முருகன் மேலே பாட்டு பாடுறதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தமிழின் நாயகனே துணைவனன்றோ
பக்தர்கள் அனைவரும் காவடியத்தில் குளிச்சுட்டு இப்போ தாங்கள் கொண்டு வந்த கலசத்தில் வந்து அந்த தீர்த்தத்தை வந்து கண்டிப்பாக வரும். இப்போ இங்கே வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு கலசத்துக்கும் விபூதி, சந்தனம், குங்குமம் இவைகளால் வந்து பூச்சி போடுறாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு சாமி வந்து கும்பிடும்போது ஐதீக முறைப்படி என்ன பண்ணணுமோ அந்த முறையில் இவங்க அந்த விபூதி, சந்தனம், குங்குமம் இந்த பூச்சி போடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாயை வந்து துணியால் கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து ஐதீகமாக ஒரு சாமிக்கு நம்ம படைக்கும் பொழுது செய்யக்கூடிய விஷயங்கள். அது இன்றளைக்கு வந்து இவங்க கடைப்பிடிச்சிட்ருக்காங்க. அப்படிங்கிற பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு மெய் சிலிர்க்க வைக்கிறது தான் செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும், இந்த தீர்த்த கலசத்தில் வந்து பார்த்திங்கன்னா வன்னி இலை வந்து மெயினாக போடுறாங்க. இந்த வன்னி இலை தான் தீர்த்தத்துக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மிக பெரிய விஷயமாக இருக்குது. அந்த வன்னி இலையோடு சேர்த்து விபூதியும் சேர்த்து போடுறாங்க. இந்த விபூதி, வன்னி இலை இந்த தீர்த்தத்தில் சேர்ந்து ஒரு நவபாசன சிலைக்கு ஒரு அதனுடைய உக்கரத்தை தணிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஐதீகமாக சொல்லிட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தமானது ஒரு துளிகோட சிந்தாத அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் கவரை வச்சுட்டு கவர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தீர்த்தத்தையும் இது மாதிரி இந்த பிளாஸ்டிக் கவரை வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து 3-4 பேக் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த தீர்த்தமானது அங்கே பழனி ஆண்டவர் சன்னதிக்கு சென்று அந்த நவபாசன சிலைக்கு ஊற்றுகின்ற வரையிலும் ஒரு துளிகோட சிந்தாத அளவிற்கு முறைப்படி, ஆன்மீக முறைப்படி எந்த முறையில் வந்து இதை வந்து பேக்கிங் பண்ணணுமோ அப்படி வந்து மிக சிறப்பாக பண்ணுறாங்க. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, வண்டிசை பாடும் வசந்த பூங்காவில் வந்து சுகம் தந்து கந்தனை என் காதனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, நீலமயில் தானே நெஞ்சம் மறக்கவில்லை, நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை, கோலகுமாரன் மன கோவிலில் நிறைந்து விட்டான், கோலகுமாரன் மன கோவிலில் நிறைந்து விட்டான், குருநகை தன்னை காட்டி நறுமால சூட்டி வைத்தான், கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. இப்பொழுது தீர்த்தத்துக்கு கொண்டு வந்த அனைத்து கலசங்களையும் முறைப்படி மிகுந்த ஈடுபாட்டோடு பக்தி பயத்தோடு எந்த ஒரு கலசத்துலேயும் ஒரு துளி தீர்த்தம் கூட சிந்தக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் மிகவும் சிறப்பாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த ஈடுபாட்டோடு
அது பார்த்திங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது நம்மளையும் அறியாமல் ஒரு உணர்ச்சியை வந்து தூண்டுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஈடுபாட்டையும் ஒரு ஆன்மீகத்தின் மீது இவ்வளோ ஒரு ஈடுபாடு இருக்காங்களே அப்படிங்கிற உந்துதலை நமக்கு ஒரு ஏற்படுத்துது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவ. இப்போ அனைத்து கலசங்களையும் முறைப்படி கட்டிட்டு பூஜைக்கு வந்து தயார் நிலையில் வச்சுட்டாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த காவடி, அதாவது மயில் காவடி வந்து 2 காவடி வச்சுருக்காங்க. அது தனியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அந்த கோமாளிகள் அந்த 3 கலசங்கள் தனியாக வச்சு பூஜை பண்ணுறாங்க. அந்த கோமாளிகள் தான் வந்து இந்த பூஜையை பண்ணக்கூடிய முறைப்படி என்ன பண்ணணுமோ அந்த பூஜைகளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்த்த காவடி இருக்கக்கூடிய பக்தருடைய கலசங்கள் வரிசையாக வச்சுருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 3 கோமாளிகள் இருக்கக்கூடிய தீர்த்த கலசங்கள் உள்ள இருக்குது. அதே மாதிரி அந்த மயில் காவடிகள் வந்து 2 சைடில் 2 வச்சுருக்காங்க. இப்போது இந்த கோமாளிகள் வந்து பூஜையை ஆரம்பிப்பதற்கான வேலைகளை வந்து செய்கிறாங்க. கோவிலில் நிறைந்து விட்டார் குருநகை தன்னை காட்டினார் கந்தனுக்கு, கடம்பனுக்கு, சுப்பிரமணியனுக்கு, பச்சை மரகதங்கள், பச்சை மரகதங்கள், சண்முகா பன்னீரால் காவடிகள், ஐயமே
ஆரிராரி ராரோ தந்தையாரிராரி ராரோ ஆரிராரி ராரோ தந்தையாரிராரி ராரோ ஆனந்தமே அற்புதமே அழகமே நிவாவா ஏறுமையில் ஏறி வேளை வேண்டியே நிவாவா முருகா முருகா தந்தையாரிராரி ராரோ அரோரா அரோரா ஆரிராரி ராரோ தந்தையாரிராரி ராரோ அரோரா அரோரா உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு. இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலசத்திற்கான பூஜைகள் முத்திரிக்கிறது முடிஞ்சு அந்த கலசத்தை சுற்றி வந்துட்டு இருக்காங்க. என்ன வாயை திறக்க திருபத்தி திருநகையத்தி கிரைஜத்தி சரவணம் ஒத்தி குருவித்து கோபர என போதும் உட்கட்பரமர்க்கச் சுருதியின் முப்பட்டது கற்பித்திருவரும் 30 மூவர்க்கத் தமரரும் அடிபேன 10 தலை தத்த கணிதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இப்பொழுது இந்த கொடுமுடி காவிரி ஆற்றிலே அந்த தீர்த்தத்துக்கான பூஜைகளை நிறுத்திவிட்டு ஒரு நாளே பக்தர்கள் தங்கள் கொண்டு வந்த அந்த தீர்த்த காவடிகளை வந்து இங்கிருந்து எடுத்துக்கிட்டு பழனியை நோக்கி தங்களுடைய பாத யாத்திரையை துவங்குறாங்க. கொத்துப்பறை கொட்ட கலமிசை பற்ற உணரை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நிகரில்லா பக்தி ரசம் கொடுக்கின்ற சக்தி வேலும் நீ துதிக்கின்ற கணமெல்லாம் இனிக்கின்ற இதயம் தன்னை அழைக்கின்ற வெற்றி வேலும் அழகான அவதாரம் அழியாத புகழ் செல்வம் அன்புக்கு ஒரு தெய்வம் நீ சிறுகுறையதும் இல்லாமல் குலம் காத்து எந்நாளும் அருள் செய்யும் பெருவள்ளல் நீ